இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி மட்டும் இல்லாமல் இது வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி பொருள் மட்டுமே, நம்ம வீட்டில் உள்ள பொருள் மட்டும் வச்சு நம்ம பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அது ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். 2 உருளைக்கிழங்கு வச்சு ரொம்ப சூப்பரான சுவையில் ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணலாம். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ பண்ணி கொடுத்தாலும் சட்டுன்னு காலி ஆகிடும். இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு 2 பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். நல்லா தோல்லாம் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பிடிச்ச மாதிரியான ஒரு ஷேப் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாம் கட் பண்ண உடனே கொஞ்சம் தண்ணியில் கூட பிடிச்சிடலாம், இல்லைன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். கூட வந்து கொஞ்சமாக பெப்பர் தூளும் சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் காரமாக இருக்கிறதுக்காக இது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் எவ்வளோ பண்ணி கொடுத்தாலும் பிளேட்டில் எதுவுமே இருக்காது, ஃபுல்லாக காலி ஆகிடும். பெப்பர் தூள் ஸ்பைசி வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம். நான் பெப்பர் தூளும் சால்ட்டு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு பவுல் எடுத்துட்டு ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவும் 6 டேபிள் ஸ்பூன் மைதா மாவும் எடுத்து கொஞ்சமாக சால்ட் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அந்த அளவுக்கு சாலிடாக வந்து நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசை தவா வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம ஒரு நெய் தடவுற ப்ரெஷ்ஷில் வந்துட்டு இருக்கக்கூடாது, கொஞ்சம் கூட கேப்பே இல்லாமல் நீங்கள் ஃபுல்லாமே வந்து தடவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அடுப்பு சிம்மில் இருக்கட்டும், இல்லைன்னா தீஞ்சு போயிடும். அதனால நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். இப்போ வந்து நல்லா ஈஸியாக எடுக்க வரும். இப்போ எடுத்துக்கலாம், பிளேட்டில் மாற்றிக்கலாம். உருளைக்கிழங்கு அதில் வச்சுட்டு நீங்கள் தேவைப்பட்டால் மயோனஸ் இல்லைன்னா சார்ஸ் வந்து அதில் வச்சுக்கோங்க. அப்படியே இருக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். அப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மைதா கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணியிருந்தோம்ல, அதை லைட்டாக தடவிட்டு இப்போ ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். இப்போ நல்லா ஆயில் வந்து சூடாக இருக்குது. நல்லா ஆயில் சூடாகிட்டு அப்புறமா வந்து நம்ம அதை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ரொம்ப சுவையான ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. உள்ளே வந்து மயோனஸும் சார்ஸ் இருக்குது. அப்போ வந்து பொட்டேட்டோ இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுன்னு சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா ஆல் ஆப்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.